அன்புக்குரியவர்களே, அதிசயம் புரியும் மூன்றெழுத்துக்கள். ஆமாங்க, இந்த மூன்றெழுத்து பல அதிசயங்களை புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த அதிசயத்தை அறிந்து கொள்ளாமலும் அதை பயன்படுத்தாமல் நமது வாழ்வை பண்படுத்த முடியாமலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன அந்த அதிசய மூன்றெழுத்து என்பதை இன்றைய நற்செய்தி வாயிலாக இறைவன் கற்பிக்கிறார். வாங்க, வார்த்தையோடு பயணம் செய்து அந்த அதிசயமான மூன்றெழுத்தை தெரிந்து கொள்ளுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, திருப்பாடல் 118:29 சொல்லுகிறது, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று வார்த்தை அழைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அதே போலதான் சீராக் ஞானம் 2:11 சொல்லுகிறது, ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ளவர். இந்த இரக்கமும் பரிவும் கொண்ட இறைவனால் தான் இன்று அதிசயமான அந்த மூன்றெழுத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், நன்றியுள்ளவர்களாக வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு தெளிவினை இறைவன் தருகிறார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய உலகில் மகிழ்வும் வேதனையும் நிறைந்த அனுபவ பகிர்வுகளை நாம் கேட்டிருப்போம். இந்த மனுஷனை உங்களுக்கு தெரியாதா? எப்ப பார்த்தாலும் நான் செஞ்ச ஒரு சிறு உதவிக்காக நன்றி உணர்வோடு எப்பேற்பட்ட நிலையில இருந்தாலும் என்னை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்ல ஒரு மக்கள் சில பேர் இருக்கிறாங்க. இந்த மனுஷன் என்னப்பா என்ன செஞ்சாலும் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, என்னை பெத்த பிள்ளையும் மதிக்க மாட்டேங்கிறான், அவனை பெற்று எடுத்து வளர்த்த ஒரு நன்றி உணர்வோடு கூட அவன் இருக்க மாட்டேங்கிறான் என்று சொல்லுகிற இன்னொரு வகையான மனிதர்களும் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி அனுபவங்களை நாம் கேட்டு இருக்கிறோம். எப்படின்னா, காரியமாகின்றவளையும் காலை பிடிப்பான், காரியம் முடிஞ்சதும் காலை வாரி விடுவான் என்று சாதாரண மக்கள் கூட பேசுகிறதை நாம் இளமையாக கேட்டு இருக்கிறோம் அல்லவா? எது எப்படி இருப்பினும் மனித உறவுகளில் இரு சொற்கள் பெரும் அதிசயத்தை புரிகின்றன என சொல்வார்கள். எப்படி என்றால், ஒன்று தவறு செய்த பொழுது மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையும், மற்றொன்று உதவி செய்தவரை பார்த்து நன்றி என்று சொல்லும் மற்றொரு வார்த்தையும். இன்னைக்கு மன்னிப்பும் நன்றியும் தான் அதிசயங்களை எல்லோருடைய வாழ்விலையும் செய்யக்கூடும் என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். இன்றைய நற்செய்தியிலே 10 தொழுநோயாளர்கள், ஐயா இயேசுவே எங்களுக்கு இரங்கும், தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று அந்த பார்வையற்றன் கூப்பிட்டது போல, இதோ இந்த 10 தொழுநோயாளர்கள் இயேசுவே, ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று கூக்குரலிடுகிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, ஏனென்றால் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், இவர்கள் தீட்டானவர்கள் என்று கருதப்பட்டார்கள். அதனால் ஊருக்கு வெளியில் கிழிந்த உடை அணிந்து கொண்டு, தலை வாராமல் மேல் தட்டை மறைத்துக் கொண்டு தீட்டு தீட்டு என்று குரல் எழுப்ப வேண்டும். இதை லேவியர் புத்தகம் 13:45 நாம் வாசிக்கலாம். ஆமாங்க, இப்படி தீட்டானவர்கள் என்று கருதப்பட்ட இவர்களை ஆண்டவர் நோக்கி சென்று குருக்களிடம் காண்பியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். செல்லுகின்ற வழியிலே இவர்கள் நலமடைகிறார்கள். தன் உடல் முழுவதும் நடனடைந்தது உணைந்த ஒருவன் ஆண்டவர் இயேசுவிடம் திரும்பி வந்து நன்றி செலுத்துகிறான். கடவுளுக்கு நன்றி செலுத்த வேற்றினத்தார் தானா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். என்றால் அவன் ஒரு சமாரியன். மீது 9 பேரும் யூதர்கள். முதல்ல நான் சொன்ன பாத்தீங்களா, காரியம் ஆகிற வரையும் காலை பிடிக்கிறாங்க. இந்த யூதர்கள் இந்த சமாரியர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனா தொழுநோயில் வந்தவுடனே ஒன்று சேர்ந்து கொண்டு நானும் தொழுநோயாளி தான் அப்படி சேர்ந்துக்கிறாங்க. ஆனா எப்ப தொழுநோய் விட்டு விலகுதோ உடனே தலை தூக்குகிறார்கள். நான் யூதன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வீழ்ந்து விடுவதை பார்க்கிறோம். எனவே நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவன் சொல்லுவது போல, ஒருவன் செய்த நன்மையை மறப்பது நல்ல பண்பு ஆகாது. ஆனால் அவன் செய்த தீமையை அன்றே மறந்து விடுவது நல்லதுதான். ஆனா நன்மையை மறக்க கூடாதுங்க. மனிதனிடம் உள்ள பொய், செருக்கு, பிதற்றல், குடிவெறி மற்றும் வேறு எந்த தீமையும் விட நன்றி மறத்தல் மிகவும் மோசமானது. ஏனென்றால் அது அவனுடைய வாழ்வை அழித்துவிடும் என்கிறார் ஷேக்ஸ்பியர்.
ஆமாங்க, நமது வாழ்வை அளிப்பது நன்றி தான். நன்றி சொல்லாம தான் நாம் அழிஞ்சு போய் விடுவோம். ஏனென்றால் கடவுள் செய்த ஒவ்வொன்றுக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நன்றி மறந்தவர்களாய் அழிந்து போகாமல் நன்றியுள்ளவராய் இருந்து இறையர்களை பெற வேண்டும் என்பது தான் இறைவனின் விருப்பம். அதனால தான் மகிழ்ச்சிக்கு மிக எளிய வழி நன்றியுள்ளவர்களாக இருத்தல் தாங்க. அதை அறிந்து கொள்வோம். ஒரு மருத்துவர் அழகாக ஒரு சீட்டில் எழுதி கொடுத்தாராம். என்னவென்றால், மருந்து கொடுப்பது நான், ஆனால் நலன் பெறுவது இறைவனே. ஆம், இதுதான் உண்மை. இதனை எண்ணி பார்க்கும் உள்ளம் தாழ்ச்சியிலே வளரும், நன்றி உணர்வுகளை செழிக்கும், பண்பிலே திகழும் என்று சொல்லி இருக்கிறார். அதை அறிந்து கொண்டு நாமும் நன்றியுள்ளவர்களாக இருந்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லோரையும் ஏற்று அனைத்திற்கும் நன்றி கூறுவோம். இந்த அதிசய வார்த்தை நமது வாழ்வில் அதிசயத்தை உருவாக்கட்டும். செய்வோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, அந்த சமாரியனை போல நாங்களும் என்னாலும் எல்லா செயலுக்கும், நீர் எங்கள் வாழ்வில் அளித்துள்ள ஒவ்வொரு செயலுக்கும் நன்றி கூறி நன்றியுள்ளவர்களாக வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.